அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழி 10ஆம் நாளான இன்று நாம் 10வது பாடலை பற்றி பார்ப்போம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தாள் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்காங்கங்க. அதாவது முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்தான் இதன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயா? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்ததற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. நம்மெல்லாம் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம். இதே மாதிரி ஆண்டாள் அவங்களுடைய பாசுரத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நகைச்சுவை கலந்த பாடலை எழுதியிருக்காங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. அதன்படி ஆண்டாள் நமக்கு ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள். சரிங்க, நன்றி. நான் உங்கள் தமிழ் மாணவி முத்துவேல் கல்கி.